வெற்றிவேல் முருகா. வீலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய உயிரான துணைக்கு இப்படி ஒரு ஆசை வரும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை தங்கமே. துணை என் ஆலயத்திற்கு வந்து நீ எனக்கு என்னவெல்லாம் செய்கின்றாய் முருகனப்பா. நான் இருந்தும் உனக்கு உண்மையாக இருக்கின்றேன், கஷ்டத்தையும் சந்திக்கின்றேன். என் துணையை நான் எப்பொழுது பிரிந்தும் இருக்கின்றேன். வானத்தை போல பெரிய இன்பம் வேண்டாம் என் அப்பா, நட்சத்திரம் போல் சின்ன சின்ன இன்பம் போதும் அப்பா என்று உன்னுடைய துணை என்னிடம் சொல்கின்றாய். கவலைப்படாதே தங்கமே, வாழ்க்கை அழகாய் மாறிட உனக்கு அனைத்தையும் நான் தருகின்றேன். எப்படியாவது என் துணையுடன் என்னை சேர்த்து வையுங்கள். அவளுடன் இருந்த நாட்கள் மிகவும் இனிமையான நாட்கள். நிச்சயம் அவளை விட்டு பிரிந்து வந்ததற்கான தண்டனையை நான் இன்னும் அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கின்றேன். என்றாவது ஒரு நாள் காலம் கைகூடி வராதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டு இருக்கின்றேன் முருகனப்பா. அவளுடன் சேர்ந்து வாழ்வதே எனக்கு இப்பொழுது மிக பெரிய ஆசையாக இருக்கின்றது. ஏதோ காரணம் நம்மளை பிரித்து விட்டார்கள் என்ற ஏக்கம் அவர்களுக்குள்ளும் இருக்கின்றது. நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் இவ்வளவு அன்பு வைத்து இருந்தும் பிரிந்து இருக்கின்றோமே, இது எல்லாம் என்ன முருகனப்பா என்று உன்னுடைய துணை என்னிடம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் தங்கமே. அவர் கேட்கும் கேள்வி எல்லாம் உன்னை பற்றி மட்டும்தான் இருக்கின்றது. அவருடைய மனதில் ஆசைகள் நிறைய இருக்கின்றது. கவலைப்பட வேண்டாம், உங்கள் இருவரின் ஆசையையும் நான் நிறைவேற்றி வைப்பேன். நீங்கள் இருவரும் சேரக்கூடிய நாட்கள் மிக மிக அருகில் வந்துவிட்டது. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் காலம் இதுவே ஆகும். புன்னகையோடு அனைத்தையும் சகித்து வா. உன் அப்பா காலடியில் போட்டு வைத்துவிடு. நான் ஒவ்வொன்றாக சரி செய்து உனக்கு கொடுக்கின்றேன். நிச்சயம் நீயும் உன்னுடைய துணையும் சேர்ந்து வாழக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. இப்படி பிரிவீர்கள் என்று நீங்கள் முன்னரே அறிந்திருந்தால் பிரிவு என்றதை நான் தந்திருக்கவே மாட்டேனே. காலம் கடந்து வரும், அனைத்து மாறும். உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.